ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி குருமாவை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தாடி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை எல்லாத்தோட வீட்லேயுமே நார்மலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் புதுசான ரெசிபிஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருக்கும் உங்கள் வீட்டு சமையலுக்கு என்னோட ரெசிபிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது தக்காளி குருமா பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தேங்காயை சேர்த்து கொடுத்து கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 சின்ன வெங்காயம், கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகாயும் சேர்த்து கொடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி கொடுத்த வெங்காயமும் கருவேப்பிலையும் வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கொடுத்து கூடவே நம்ம குருமாக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து கொடுத்து மிக்ஸ் பண்ணி கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையும் தூவி குருமாக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு தக்காளி குருமா தயாராகிருச்சு. இன்னெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் தூவி இருக்கணும்னா சூப்பராக சர்வ் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதனம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா.